வைகை நதி உருவான கதை. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது. அந்த விருந்தில் தேவதைகள், மக்கள் மற்றும் சிவனின் பூத கணங்கள் சிலவும் கலந்து கொண்டனர். திருமண வைபவத்தில் வகை வகையான உணவுகள் ஏராளமாக சமைத்து வைக்கப்பட்டு இருந்தது. அதிக உணவுகள் இருந்ததால் மீதமாகிவிடுமோ என மீனாட்சி கவலைப்பட்டார். ஆனால் சிவன், எனது பூதகணங்களில் குண்டோதரன் ஒருவனுக்கே இந்த உணவு போதாது என்று கூறினார். மீனாட்சி ஆச்சரியமாக பார்க்க குண்டோதரன் உணவு அருந்த ஆரம்பித்தான். உணவு முடிந்தது. வைத்திருந்த நீரும் பருகி முடிந்தது. குண்டோதரன் மேலும் தாகத்தால் அவதிப்பட சிவபெருமான் வறட்சியான ஒரு இடத்தை காட்டி, "இங்கே வைக்கை" எனக் கூறினார். அவன் கையை வைத்த இடத்தில் புனித நீர் நிலத்துக்கு துளைத்தது. நீர்நிலத்தில் ஓடி பாறைகள், காடுகள் வழியாக பாய்ந்து புதிய பாதையை உருவாக்கியது. அதுவே வைகை நதி என பெயர் பெற்றது. அந்த நாளிலிருந்து வைகை நதி மக்களின் வாழ்வின் ஆதாரம் இயற்கையின் பெரும் அன்பாக இருக்கிறது. Please subscribe to my channel.